அனைவருக்கும் வணக்கம். அடுத்த பிரதமர், நாட்டோட அடுத்த பிரதமர் யாருன்னு தேர்வு செய்யறதுக்கான தேர்தல் நெருங்கிடுச்சு. நம்மளும் அதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, அடிப்படையில் இந்த தேர்தல் கொஞ்சம் இந்த வட்டமாவது ஒரு ஆய்வு செஞ்சு எந்த நிர்வாகி சரியான நிர்வாகின்னு தேர்வு செய்யறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு ஓட்டு போட்டோம்னா நல்லா இருக்கும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த தேர்தலை நம்ம அதிகமாக எல்லாரும் ஏகப்பட்ட கட்சிகள் உள்ள வந்திருக்கு. ஆனால் நம்ம எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்த மதிப்புக்குரிய ரஜினி அவர்கள் உள்ள வரல. முன்னாடி சொன்ன மாதிரி சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த தேர்தலை சந்திக்கவில்லை என்றாலும் ஒரு முக்கியமான வழிகாட்டல் கொடுத்துருக்காங்க நமக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநில மக்களும் ரஜினி ரசிகர்களுக்கும் அவர் என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா, எந்த அரசு எந்த கட்சிக்கு இந்த நாட்டுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திட்டம் சரியான திட்டம் இருக்கோ அந்த கட்சிக்கு நீங்க வாக்களிங்க, அதை ஆய்வு செஞ்சு வாக்களிங்கன்றாங்க. இந்த கட்சி நம்ம சொல்லவே இல்லை. சரிங்களா? எந்த கட்சிக்கு இந்த நாட்டில் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கக்கூடிய அக்கறை இருக்கணும், அதுபடியான எதிர்கால சிந்தனை, அதாவது நீடித்த தீர்வு கொடுக்கக்கூடிய சிந்தனை எவற்றை இருக்கோ அவருக்கு வாக்களிங்க, ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் மாநிலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், ஏன் நம்மளை பொறுத்த வரைக்கும் முல்லை பெரியார் பிரச்சனை கேரளாவோட இருக்குது, காவேரி பிரச்சனை கர்நாடகாவோட இருக்குது, ஆந்திராவோட பாலாறு, எல்லா இடத்துலையும் நமக்கு பிரச்சனை இருக்குது. இதே மாதிரி பிரச்சனை நம்ம மாநிலத்துக்கு மட்டும் கிடையாது, ஏறக்குறைய எல்லா மாநிலங்களும் இருக்குது. எந்தெந்த மாநிலங்கள்ல எல்லாம் ஆறு இருக்கு இல்லையா, கடந்து செல்லுதோ அது எல்லா மாநிலத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாட்டில் வளர்ந்து வரும் இந்த தண்ணீர் தட்டுப்பாடு. இது எல்லா பேருமே உணர்றோம். சரியா இல்லையா? ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு நகரமும் இரண்டாம் தர மூன்றாம் தர நகரங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. வைகை படுக்கலை நாங்கள் இருந்தோம், வாழ்ந்தோம். அந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த கிடையாது. நான் இப்போ தண்ணீர் பிரச்சனையை பார்க்குறோம். இந்த தண்ணீர் பிரச்சனை தீர்வு கொடுக்குற முடியா, அதுக்கு யார்கிட்ட நீடித்த ஒரு தீர்வு இருக்கோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணீர் பிரச்சனை தான். நீங்கள் எல்லாத்தையும் விட தண்ணீர் பிரச்சனை ரொம்ப முக்கியம். அதை தீர்க்கவே வச்சுக்கோங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்காவுடைய தலைநகரம் போச்சு இல்லையா, மொத்த ஊரும் காலி பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு இல்லையா, அது மாதிரி வந்துடும். ஒவ்வொரு ஊரும் காலி பண்ணிட்டு கூட்டமாக நகர ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனையை இப்போ தீர்வு யோசிக்கலைன்னா எதிர்காலம் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கும். நீங்கள் அது வேலைவாய்ப்பு அப்படி இப்படி யோசிச்சிருக்கீங்க இல்லையா, அது எல்லாம் முக்கியம்தான். ஆனால் இது எல்லாத்தையும் தூக்கி முழுங்குற அளவுக்கு எது இருக்குது? தண்ணீர் பிரச்சனை இருக்குது. அந்த தண்ணீர் பிரச்சனை தீர்வை கட்டாயம் ஒவ்வொரு கட்சியும் பேச ஆகும். அதுலேயும் மாநில கட்சிகளை விட மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் பேசி ஆகணும். அதற்காக தான் இந்த அழுத்தத்தை ரஜினி அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதை நாம புரிஞ்சுக்கணும். ஏன் இவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தண்ணீர் பிரச்சனை மட்டும் முக்கியமாக கைகாட்டி நமக்கு வழிகாட்டியிருக்காங்களே, அதற்கு காரணம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பிரச்சனை தான் மற்ற எல்லா பிரச்சனையும் தூக்கி முழுக போகிறதும் இந்த பிரச்சனை தான். இந்த பிரச்சனை தான் மற்ற எல்லா பிரச்சனையும் உருவாகிறதுக்கும் காரணம். பக்கத்து வீட்டில் சண்டை போடுறத ஆரம்பித்து பக்கத்து மாநிலத்தில் சண்டை போடுறது வரைக்கும் இதே காரணம். கரெக்டா? அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எந்த அரசு திட்டம் இருக்கு, அவரை தேடி பிடிங்க. அந்த அரசு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வர வேண்டிய அரசு. அதனால தான் ரஜினி அவர்கள் இந்த வழிகாட்டுதலை கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த வழிகாட்டுதலை நம்ம எப்படி ஆரோக்கியமாக எடுத்துக்க போகிறோம், நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டுடைய பயன்பாட்டில் ஆரம்பித்து கார்ப்பரேட் நிறுவனம் தொட்டு விவசாயம் வரைக்கும் இந்த தண்ணீர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது தண்ணீரை சரியாக பயன்படுத்தக்கூடிய திட்டம் இருக்கும். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இருக்கக்கூடிய தண்ணீர் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு தண்ணீர் நம்மகிட்ட இருக்கு இல்லையா, இந்த தண்ணீர் வீணா போய் கடலில் கலக்காமல் பார்த்துக்கணும். இது ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு நம்மளுடைய காவேரி பிரச்சனை இருக்கு இல்லையா, கர்நாடகாவோட, அது தீவிரமான பிரச்சனை. எவ்வளோ டிஎம்சி தண்ணீருக்காக நம்ம போராடி இருக்கோம்? ஏறக்குறைய 177 டிஎம்சிக்காக போராடி இருக்கோம். இந்த 177 ஒரே நாளில் கொடுக்குறது கிடையாது, ஒரே மாதத்தில் கொடுக்குறது கிடையாது, ஒட்டுமொத்த வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோன்றது பிரித்து கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அந்த ஒட்டு மொத்தத்தில் 177 எப்பவுமே கிடைச்சது கிடையாது. நமக்கு 100 கிடைச்சது நினச்சிக்கோங்க. அதுக்காக இவ்வளோ சண்டை நம்ம போட்டுக்கிடுவோம். கரெக்டா? ஆனால் பக்கத்து மாநிலத்தில் முல்லை பெரியாரும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு. அதில் விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. மொத்த கேரளாவில் கிடைக்கக்கூடிய தண்ணீருடைய அளவு மட்டும் 2500 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கிது. ஆனால் அந்த அரசு பயன்பாட்டுக்கு போக ஏறக்குறைய 1700 டிஎம்சி தண்ணீர் வெட்டியாக போய் அரபிக்கடலில் கிடக்குது. இது உண்மை. 1700 டிஎம்சி பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர்
அது கடலில் போய் கலக்க விட்டுட்டு நம்ம இங்கே என்ன சண்டை போட்டு இருக்கோம், 100 டிஎம்சி கூட நமக்கு தேவை கிடையாது. ஆக்சுவலாக பகிர்வு தான் 177, 100 கிடைச்சா தான் நிம்மதியாக இருப்போம். அதுவே நமக்கு முறையாக கிடைக்காம சண்டை போட்டு இருக்கோம். ஒரு பக்கத்து இது ஏன் சண்டை போடுறது நமக்கு ஆர்வம் போனதே தவிர இருக்கக்கூடிய தண்ணீர்களை எப்படி சரியாக பயன்படுத்துன்ற சிந்தனை இருக்கு இல்லையா, அது நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த சண்டையை மூழ்கி கொண்டுடலாம். இந்த சண்டையை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு அரசியலும் காரணமாயிருச்சு. அதில் அரசியல் வந்து பூந்து அரசியல் தான் அதிகமாக இருக்கே தவிர ஒட்டுமொத்த நாட்டில் இதை தீர்க்கக்கூடிய ஒரு பரந்த திட்டம் இல்லாமல் போயிடுச்சு. அப்படி உருவாகி ஒரு திட்டம் வந்துச்சு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, நாட்டில் இருக்கிற மற்ற மாநிலங்களும் சேர்ந்து பயனடையும். அப்போ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன, நதிநீர் இருக்கு இல்லையா, அது வீணாக போய் கடலில் கலக்கக்கூடாது. அதுக்கு 1982களில் எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயே நாட்டில் இருக்கக்கூடிய நதிநீரை ஃபுல்லாக இணைக்கிறதுக்கு ஒரு திட்டம் தேவை அப்படின்னு ஒரு வரைவு வந்துச்சு. அதனால புரிஞ்சுக்கோங்க, எல்லா நதியும் ஒன்றா இணைச்சு ஒரே கோட்டில் கொண்டு வரது கிடையாது. வீணா அங்கங்கே கலக்குது இல்லையா, அந்த நதிகளை மட்டும் இணைக்கிறது. ரிவர் இன்டர்லிங்க் தான், எல்லா ரிவரும் ஒன்றா கனெக்ட் பண்ணுறது கிடையாது, எல்லா நதியும் ஒன்றா கனெக்ட் பண்ணுறது கிடையாது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வறட்சி எட்டி பார்க்கக்கூடிய பகுதிகளை நோக்கி தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் வீணாக போகக்கூடிய தண்ணீரை கொண்டு போய் சேர்க்குறது. இதுக்கான திட்டம் நமக்கு தேவை அப்படின்ற அக்கறை 1980களே வந்துருச்சு. 1980களே வந்தாலும் இது அதிக அக்கறைப்பட்டு கொண்டு வந்து நிப்பாட்டினது யாருன்னா வாஜ்பாய் அவர்கள். அது 2002 முழு வரைவு ரெடி ஆயிடுச்சு அந்த இடத்துலேயே. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த திட்டத்தை இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த நதிகளை இணைக்கிறதுக்கு சரியாக முக்கியமாக 30 இடங்களில் தேவை. மொத்தம் நதிகள் இணைப்புன்றது சிறு குறு நதிகள்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன விஷயங்கள், அதை ஃபுல்லாக சேர்க்கும்போது 2000 இடங்களில் இந்த வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கு. எக்ஸாக்டாக சொன்னால் 1980 இடங்களில் இந்த வேலைகளை பார்க்கணும். முக்கியமான இடங்கள் 30. இந்த 30 இடங்களை இங்கே நம்ம குறி காமிச்சிருக்கு இல்லையா, இந்த மேப் 30 இடங்கள். இந்த வேலையை பார்க்கறதுக்கு நாட்டில் எவ்வளோ நிதி தேவைப்படுச்சுன்னா, அப்போ 2002 ஏறக்குறைய 6 லட்சம் கோடி, 6 லட்சம் கோடி இருந்து இந்த வேலையை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய நிதி தேவைப்படுச்சு. பெரிய லெவலில் தண்ணீர் தட்டுப்பாடை தீர்க்கும்னு வாஜ்பாய் அவர்கள் நம்பினாங்க. அதுக்காக இந்த திட்டம் வரைவு ரெடியாச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து வந்து காங்கிரஸ் அரசு இருக்கு இல்லையா, அதை எந்த விதத்துலையும் சீண்டவே இல்லை, அது கண்டுக்கலாம் விட்டுட்டாங்க. நரேந்திர மோடி அவர்கள் 2014 வந்ததுக்கப்புறம் இந்த திட்டம் திரும்ப எடுத்தாங்க. ஆனால் இந்த திட்டத்தில் இருக்க சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு உடனே நிறைவேற்ற முடியாது. ஏன்னா இருக்கிற நதிகள்லாம் ஏறக்குறைய யார் கண்ட்ரோலில் இருக்குது, மாநிலங்களுடைய கண்ட்ரோல் இருக்குது. அப்போ ஒரு நதிக்கான தேவையை நம்ம கனெக்ட் பண்ணணும்னா ஒரு 4-5 மாநிலங்களை இணைச்சு பேசி அதுக்கு முடிவு எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. 2 அரசை கூப்பிட்டு பேசினாலே காலை விடிச்சு போகும். இதில் 4 அரசு 5 அரசை கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியிருக்கு. அவர் பேசி இதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிச்சாதான் இந்த ப்ராஜெக்டை செய்ய முடியும். அப்படி செய்யறதுன்னா நிதி இப்போதைக்கு தேவை ஏறக்குறைய 12 லட்சம் கோடி. சரிங்களா? இந்த திட்டத்துக்கு அதிக ஆர்வம் காட்டின அடுத்த அரசு, அதாவது வாஜ்பாய் அவர்களுக்கு அடுத்து அதிகமாக ஆர்வம் காட்டினது நரேந்திர மோடி அவர்கள் தான். நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இதன் மூலம் 3000 ஸ்டோரேஜ், குளம், ஏரி, தாங்கல், ஏந்தல் இருக்கு இல்லையா, இது எல்லா வட்டத்திலையும் கொண்டு போய் தேவையான இருப்பை வைக்க முடியும். நீர் அந்த வேஸ்ட்டை எடுத்து அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியும். அது கடல் நீர் கொண்டு போய் அங்கே சேர்க்கிறத விட இந்த ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, இதில் கொண்டு போய் சேர்க்கறதுல அதிக அக்கறை கட்ட முடியும். அதுக்கான வழித்தடங்களை உருவாக்க முடியும். இதன் மூலம் சுமார் இந்த கால்வாய் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன கால்வாய்கள்லாம் இருக்கு இல்லையா, 15000 கிலோமீட்டருக்கு இந்த தண்ணீர் வழித்தடத்தை உருவாக்க முடியும். தண்ணீர் பிரித்து அமுக்கிறோம் இல்லையா, அந்த வழித்தடங்களோடு 15000 கிலோமீட்டர் உருவாக்க முடியும். சுமார் வருடத்திற்கு 177 ட்ரில்லியன் லிட்டர் தண்ணீர் இருக்கு இல்லையா, சிக்கனம் பண்ண முடியும். 174 ட்ரில்லியன். ஒரு ட்ரில்லியன்றது எவ்வளவு? 1 லட்சம் கோடி. அவ்வளோ தண்ணீரை மிச்சப்படுத்த முடியும். அதை விவசாயத்துக்கோ நம்மளுடைய தினசரி பயன்பாட்டுக்கோ கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கோ சிறு நிறுவனங்களுக்கோ கொடுக்க முடியும். இதன் மூலமாக டோட்டலாக எவ்வளோ ஏரியா பாசன வசதி பெறும் கேட்டிங்கன்னா, சுமார் 87 மில்லியன் ஏக்கர் நிலம் இருக்கு இல்லையா, பயன்பெற முடியும். இது ஏறக்குறைய எவ்வளோ பெரிய பரப்பளவுனா பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் ஒட்டுமொத்த பரப்பளவுக்கு ஏறக்குறைய சமம். அவ்வளோ பெரிய நிலப்பரப்புக்கு நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும்.
அதாவது விவசாயத்துக்கு. அடுத்து இதன் மூலம் இந்த தண்ணீரை கடத்தி கொண்டு வர முடியா, இதன் மூலமாக மின்சார உற்பத்தியும் பண்ண முடியும். அது எவ்வளோ பண்ண முடியும்னா வருஷத்துக்கு 34 கிலோவாட்ஸ் வரைக்கும் பண்ண முடியும். இப்படி இதனுடைய பலன் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய அதிகம். இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு பெருசோ அதனுடைய பலனும் ரொம்ப பெருசு. இந்த ப்ராஜெக்ட் அதிகம் விரும்பின இன்னொரு மனிதர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து 2 மனிதர்கள், இன்னொரு மனிதர் யாருன்னு கேட்டீங்கன்னா அப்துல் கலாம், அதுக்கடுத்து ரொம்ப விரும்பின மனிதர் ரஜினிகாந்த். இவங்க 2 பேருமே இந்த ப்ராஜெக்ட் அவங்களுடைய கனவு திட்டமாகவே இருந்துச்சு. ரஜினி அவர்கள் அடிக்கடி இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருந்தாங்க, என்னுடைய வாழ்நாள் கனவே இந்த நதிநீர் இணைப்பு தான் அப்படின்றது. இந்த தண்ணீர் இணைப்பு இருக்கு இல்லையா, அதாவது நதிநீர் இணைப்பு, இதை ஏற்பட்ட சிக்கல்கள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ஒரு திட்டம் போட்டு தோல்வி அடைஞ்சிருக்கு, சோவியத் யூனியன் காலத்தில் போட்டு ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த திட்டம் தப்புன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தின ஏகப்பட்ட எடுத்துக்காட்டும் இங்கே இருக்குது. இவங்க தோல்வியை மட்டுமே கை காமிக்கிறது இல்லையா, அது சரியான முறை கிடையாது. அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த முல்லை பெரியார்னு ஒன்று ஆன வச்சுருக்கோம் இல்லையா, அதுவே அப்படி பார்த்தா தோல்வி தானே. அந்த காலத்தில் அப்படி நினச்சிருந்தா அங்கே அப்பவும் தண்ணீர் அந்த மட்டும் வேஸ்ட்டாக போகிறதுனால திருப்பினது மூலம் தானே தேனியிலேருந்து சிவகங்கை மாவட்டம் வரை நலன் கிடச்சிச்சு, சரியா இல்லையா? அதனால தான் சொல்கிறாரு அப்துல் கலாம், இந்த திட்டம் சாத்தியம், நிச்சயம் சாத்தியம் தான், எதுவும் சாத்தியம் இல்லாமல் கிடையாது, நிச்சயம் சாத்தியம், சரியாக நடைமுறைப்படுத்தணும். இந்த திட்டத்தில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மகாநதி கோதாவரி இருக்கு இல்லையா, இதுக்கு இடைப்பட்ட இந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கனெக்ஷனுக்கு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, இதில் மட்டும் மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒடிசா, சத்தீஸ்கர் இந்த 5 மாநிலங்கள் பயன்பெற முடியும். இந்த கனெக்ஷன் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்தனால இதில் மட்டும் இந்த மகாநதி கோதாவரி கனெக்ஷன் மூலம் மட்டும் இதில் 12 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, கூடுதலாக பாசனம் அடையும். 12 லட்சம் ஹெக்டேர் கூடுதலாக பாசனம் அடையும். இதை தவிர்த்து 1000க்கும் மேற்பட்ட மெகாவாட் மின்சார உற்பத்தியும் பண்ண முடியும். இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் கிடைக்கப்போகிற பயன் என்ன? தமிழ்நாட்டுக்கு இந்த பக்கம் ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான திட்டம் ஆல்ரெடி ஆரம்பித்து வச்சுட்டாங்க. இந்த சவுத்தில் மட்டும் 60,000 கோடி இதுக்காக முதலீடு பண்ணுறாங்க. அது என்ன திட்டம் கேட்டா, இந்த கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணர், காவேரி இது எல்லாம் இணைச்சு ஒரு திட்டம் சவுத்தில், சரிங்களா? இந்த ஒட்டுமொத்த ரிவர் இன்டர்லிங்க் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை நதிநீர் இணைப்பு, இந்த நதிநீர் ப்ராஜெக்ட் இணைப்பு திட்டத்தில் இதுவும் ஒரு திட்டம். இதுக்கு ஏறக்குறைய 60,000 கோடி செலவழிக்கிறாங்க. இந்த 60,000 கோடி செலவழிக்கிறது மூலமாக கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணர், காவேரி இதை இணைச்சுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இந்த காவேரி பாசன பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் 210 டிஎம்சி தண்ணீர் கூடுதலாக கிடைக்கும். இந்த எல்லா மாநிலத்துக்கும் சேர்க்கும் போது ஏறக்குறைய 1100 டிஎம்சி தண்ணீர் கூடுதலாக கிடைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக. இந்த இடத்துல மட்டும் 12 லட்சம் ஹெக்டேர் கூடுதலாக விவசாயம் பண்ண முடியும். இந்த திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது சுமார் 5 லட்சம் ஹெக்டேர் கூடுதல் நிலப்பரப்பு விவசாயம் பண்ணுறதுக்கான தண்ணீர் தேவை பூர்த்தி செய்யப்படும். பதிவோட இறுதியில் இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த 2 மனிதர்களுடைய ஆசை இருக்கு இல்லையா, அதாவது நதிநீர் இணைப்புன்ற ஆசை, அந்த நதிநீர் இணைப்புன்ற ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய திறமையும் வலுவும் இருக்கக்கூடிய கட்சின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி தான். இது திரும்ப சொல்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து.